John Milton, Paradise Lost, and welcome to Paradise Lostல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 12 books வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டோரியில வந்து பாத்தீங்கன்னா சாட்டனும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸு வந்து அப்படியே ஹெவன்ல இருந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷன்னால அப்படியே கீழே வந்து விழுகுறாங்க. ஸோ எதனாலன்னா அவங்கெல்லாம் வந்து காடுக்கு அகேன்ஸ்டாக வந்து ரிபல் வந்து பண்ணுறாங்க. புக் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா சீன் வந்து எங்கே ஓப்பன் ஆகுதுன்னா ஹெல்லில் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போது சாட்டனும் அவருடைய ஃபாலோயர்ஸும் அப்படியே ஹெவன்லேருந்து விழுந்து கிட்டத்தட்ட 9 நாள் வந்து அந்த இடத்துல வந்து இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு பேர்னிங் லேக்கில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அதுலேருந்து ஃபஸ்ட்டு யார் வந்து ரெக்கவர் ஆகுறாருன்னா சாட்டன் தான் வந்து ரெக்கவர் ஆகுறாரு. ரெக்கவர் ஆனோடனே அவர் வந்து அவருடைய லெஃப்டினண்ட்டான பெல்சிபர்பை வந்து அரௌஸ் வந்து பண்ணுறாரு. ஸோ சாட்டன் வந்து அவங்களுடைய ப்ரெசன்ட் கண்டிஷன்லேருந்து அப்படியே வெளியில் வந்து வர்றாங்க. அவருடைய கமரைட்ஸ் எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு அப்படியே வந்து ஒரு ட்ரை லேண்டுக்கு வந்து போகிறாங்க. ஸோ சாட்டன் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவருடைய ஃபெல்லோ சஃபரர்ஸ்கிட்ட வந்து ஒரு அட்ரஸ் வந்து கொடுக்குறாரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா காட் வந்து இப்போ புதுசாக ஒரு உலகம் வந்து படைச்சிருக்காரு, அங்கே வந்து பேர் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸ்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பேலஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அந்த பேலஸோடைய பேர் தான் வந்து பேண்டமோனியம். ஃப்யூச்சரில் நடக்க போகிற டிபேட்ஸ், கான்வர்சேஷன் எல்லாமே வந்து இந்த பேண்டமோனியமில் தான் வந்து நடக்க போகுது. புக் 2 சீன் வந்து எங்கே ஓப்பன் ஆகுதுன்னா பேண்டமோனியமில் ஒரு டிபேட் வந்து நடக்குது. அந்த டிபேட்டில் நிறையா பேர் வந்து பேசுகிறாங்க. மோலோச், பிலால், மேன்மோன் இவங்கெல்லாம் வந்து நிறையா சஜஷன் வந்து கொடுக்குறாங்க. எப்படி ஆல்மைட்டி அதாவது காடுக்கு அகேன்ஸ்டாக என்ன ரிவெஞ்ச் வந்து எடுக்கலான்ற மாதிரி வந்து டிபேட் வந்து போய்க்கிருக்கு. ஆனால் பெல்சிபர்க்குக்கு சாட்டனுடைய மனசில் என்ன இருக்குன்ற விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிட்டு பெல்சிபர்க்கு வந்து ஒரு ஸ்பீச் வந்து கொடுக்குறாரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா சாட்டன் வந்து சொன்னார், கடவுள் வந்து புதுசாக ஒரு உலகம் வந்து படைச்சிருக்கிறதா வந்து சொன்னார். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அந்த புது உலகத்தை வந்து நம்மளுடைய வசத்துக்கு வந்து கொண்டு வரணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ இதுதான் வந்து நம்ம கடவுளுக்கு அகேன்ஸ்டாக எடுக்க போகிற பெஸ்ட்டு ரிவெஞ்சாக வந்து இருக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இந்த பிளானை வந்து எல்லாருமே வந்து அக்செப்ட் வந்து பண்ணிக்கிறாங்க. ஆனால் பிரச்சனை என்னண்டா இந்த வேலையை யார் வந்து செய்வான்ற மாதிரி வந்து கொஸ்டின் அரைஸ் ஆகுது. ஆனால் யாருமே வந்து வாலண்டியர் பண்ணவே இல்லை. சாட்டன் வந்து என்ன சொல்கிறாருன்னா நானே வந்து இந்த விஷயத்தை வந்து செய்கிறேன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவருடைய பயணத்தை வந்து தொடங்குறாரு. ஆனால் அந்த பயணம் வந்து ரொம்ப ஈஸியாக இல்லை, நிறையா கேயாஸ்லாம் வந்து சந்திக்கிறாரு. கடைசியாக ஒரு யூனிவர்ஸை வந்து கண்டுபிடிக்கிறாரு. அந்த யூனிவர்ஸ் வந்து அப்படியே ஸ்பேஸில் வந்து தொங்கிக்கு இருக்கு. புக் 3 சீன் வந்து எங்கே வந்து ஓப்பன் ஆகுதுன்னா ஹெவனில் வந்து ஓப்பன் ஆகுது. காடு வந்து அவருடைய சன்னுக்கிட்ட வந்து பேசுகிறார். சாட்டன் வந்து இப்போ யூனிவர்ஸ்குள்ளே வந்து நுழைஞ்சிட்டான். அவனுடைய வேலை இப்போ என்ன ஆகுதுன்னா எப்படியாவது வந்து மனுஷனை வந்து தன்னுடைய வசத்துக்கு படுத்த பார்க்குறான். ஸோ இப்போ மனுஷன் வந்து என்ன செய்யணும்னா அவனுடைய ரெடிமரை வந்து கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இதை கேட்டோடனே காடோடைய சன் வந்து என்ன சொல்கிறாருன்னா அந்த வேலையை வந்து நான் வந்து பார்த்துக்கிறேன்ப்பான்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. உடனே காடு வந்து அந்த விஷயத்தை வந்து அக்செப்ட் வந்து பண்ணிக்கிறாரு. இப்போ சீன் வந்து அப்படியே வந்து ஷிஃப்ட் ஆகுது. சாட்டன் வந்து என்ன பண்ணுறாருன்னா அப்படியே ஹெவன்லேருந்து வந்த ஒரு யங் ஏஞ்சல் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு நேராக எங்கே போகிறாருன்னா சூரியனுடைய ஸ்பிரிட்டான உரையல்கிட்ட வந்து போகிறார். போய் அவர் வந்து என்ன கேட்குறாருன்னா எர்த்துக்கு போகிற வழியை வந்து கேட்குறாரு. அதுக்கு அந்த சூரியனுடைய ஸ்பிரிட்டான உரையலும் வந்து என்ன பண்ணுதுன்னா எர்த்துக்கு போகிற டைரெக்ஷனை வந்து சொல்லுது. சாட்டன் நேராக எங்கே போய் இறங்குறாருன்னா மவுண்ட் நிப்பெட்ஸில் வந்து இறங்குறாரு. புக் 4 சீன் வந்து எங்கே நடக்குதுன்னா ஈடனில் வந்து நடக்குது. சாட்டன் வந்து ஈடனை வந்து ரீச் பண்ணிடுறாரு. அங்கே தான் வந்து ஆடமும் ஈவும் வந்து இருக்காங்க. ஸோ இப்போ ஆடமும் ஈவும் என்ன பேசுகிறாங்கன்ற மாதிரி சாட்டன் வந்து கேட்குறாரு. 2 பேரும் வந்து ட்ரீ ஆஃப் நாலேஜை பற்றி பேசுகிறாங்க. ஸோ சாட்டன் வந்து என்ன முடிவு பண்ணுறாருன்னா இந்த ட்ரீ ஆஃப் நாலேஜை வச்சு ஆடம்மை ஈவையும் நம்ம வசத்துக்கு கொண்டு வந்துடுவோன்ற மாதிரி முடிவு பண்ணுறாரு. ஸோ நைட்டு வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஈவோடைய கனவுல போய் ஈவை வந்து டெம்ப்ட் வந்து பண்ணுறாரு. ஸோ இந்த விஷயத்தை வந்து கேப்ரியல் வந்து பார்த்துடுறாரு. ஸோ சாட்டனுக்கும் கேப்ரியலுக்கும் நடுவில் ஒரு பெரிய போர் வந்து நடக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல இருந்து சாட்டன் வந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. புக் 5 சீன் வந்து எங்கே நடக்குதுன்னா ஈடனில் தான் வந்து நடக்குது. ஆடமும் ஈவும் வந்து வழக்கம் போல் கடவுளை வந்து ஒர்ஷிப் பண்ணிவிட்டு அவங்களுடைய வேலையை வந்து பார்த்துக்கிருக்காங்க.
ஸோ அந்த டயத்தில் வந்து கடவுள் வந்து என்ன பண்ணுறாருனா ரஃபேல்ன்ற ஒரு ஏஞ்சல்கிட்ட சொல்லி நீ வந்து ஆடம் கிட்ட போய் பேசுன்ற மாதிரி ஒரு கட்டளை போட்டு அனுப்புகிறாரு. ரஃபேலை வந்து நேராக வந்து ஆடமை வந்து மீட் பண்ணி சேட்டனை பற்றி நிறையா விஷயங்கள் வந்து சொல்கிறார். ஸோ ரஃபேல் வந்து எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நரேட் பண்ணுறாருன்னா, சேட்டன் வந்து எப்படி காடுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ரிபல் வந்து பண்ணார், அதனால் சேட்டன் வந்து எப்படி ஹெவனை விட்டு வெளியில் தள்ளப்பட்டாருன்ற மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ரஃபேல் வந்து ஆடம்கிட்ட வந்து சொல்கிறாரு. புக் 6 and 7 இந்த இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சீன் வந்து எங்கே நடக்குதுன்னா ஈடனில் தான் வந்து நடக்குது. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரஃபேல் வந்து ஆடம்கிட்ட வந்து சேட்டனை பற்றி என்னெல்லாம் வந்து சொன்னாருன்ற விஷயத்த வந்து சொல்கிறாங்க. ஸோ ஹெவனில் சேட்டன் வந்து என்ன பண்ணுறாருன்னா காடுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ரிபல் வந்து பண்ணுறாரு. ஸோ அந்த வார் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 நாள் வந்து நடக்கிறதா வந்து சொல்கிறாரு. ஸோ சேட்டனும் அவருடைய ஃபாலோயர்ஸும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வந்து ஹெல்லில் போய் விழுந்துடுறாங்கன்ற விஷயத்த வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ரஃபேல் வந்து ஆடம்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தை எப்படி கடவுளுடைய பையன் வந்து படைச்சாருன்ற விஷயத்த வந்து சொல்கிறாரு. புக் 8 சீன் வந்து ஈடனில் தான் வந்து நடக்குது. ஸோ ஆடம் வந்து என்ன பண்ணுறாருன்னா ரஃபேல்கிட்ட மற்ற ஹெவன்லி பாடிஸை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஆனால் ரஃபேல் கொடுத்த ஆன்சர் அவருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக வந்து இல்லை. ஸோ ஆடம் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாரு. கடவுள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ட்ரீ ஆஃப் நாலேஜிலிருந்து வர்ற ஃப்ரூட் எதையும் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி மீறி சாப்பிட்டோம்னா கடவுள் எங்களை வந்து தண்டிச்சிருவாருன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ அந்த நாள் வந்து முடிவுக்கு வருது. ரஃபேல் வந்து கிளம்ப ரெடி ஆகுறாரு. அந்த டயத்தில் ரஃபேல் வந்து ஆடமுக்கு வந்து ஒரு வார்னிங் வந்து கொடுத்துட்டு கிளம்புறாரு. புக் 9 சீன் வந்து இன்னும் ஈடனில் தான் வந்து நடக்குது. ஆடமும் ஈவும் அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கை அந்த கார்டனில் வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஈவ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இனிமேல் நம்ம வந்து தனித்தனியாகவே வந்து வேலை பார்ப்போன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ஆடம் வந்து ஒத்துக்கறல. ஆனால் ஃபைனலாக அவங்க ஒய்ஃபோடைய ப்ரெஷர்னால் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஓகேன்ற மாதிரி வந்து ஒத்துக்கிறாங்க. இப்போ ஈவ் மட்டும் வந்து தனியாக இருக்காங்க. இப்போ சேட்டன் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு சர்பண்ட் மாதிரி ஒரு பாம்பு மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ஈவை போய் டெம்ப்ட் வந்து பண்ணுறாரு. நீ வந்து ட்ரீ ஆஃப் நாலேஜில் இருக்கிற ஃப்ரூட்டை வந்து சாப்பிடுன்ற மாதிரி டெம்ப்ட் பண்ணுறாரு. அந்த டெம்ப்ட்டுக்கு ஈல்டாகி ஈவும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃப்ரூட்டை வந்து சாப்பிட்டுறாங்க. சாப்பிட்டவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆடமுக்கும் அந்த ஃப்ரூட்டை வந்து கொடுத்து சாப்பிட சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து புரியுது. அவங்க செஞ்ச பாவமும் அவங்க அதை நினச்சி ரொம்ப அசிங்கமும் வந்து பட ஆரம்பிக்கிறாங்க. புக் 10 ஸோ சீன் வந்து ஈடனில் வந்து நடக்குது. இப்போது சன் ஆஃப் காட் அவர் வந்து ஈடனுக்கு வர்றாரு. ஆடம் அண்ட் ஈவு செஞ்ச விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஆடமும் ஈவையும் அந்த சர்பண்ட்டையும் வந்து என்ன பண்ணுறாருன்னா தண்டிக்கிறாரு. ஸோ சேட்டன் உடனே கிளம்பி எங்கே போயிடுறாருன்னா ஹெவனுக்கு வந்து போய் அவருடைய ஃபெல்லோயர்ஸ்கிட்ட வந்து சொல்கிறார். அவருடைய பிளான் வந்து சக்ஸஸ் ஆன விஷயத்த வந்து சொல்கிறாரு. உடனே அங்கே இருந்த எல்லாருமே வந்து எப்படி மாறிடுறாங்கன்னா ஒரு சர்பண்ட்டாக வந்து மாறிடுறாங்க, பாம்பாக வந்து மாறிடுறாங்க. இத்தனை நாளாக ஹெல்லில் இருந்த நரகத்தில் இருந்த சின் டெத் 2 பேர் எங்கே போயிடுறாங்கன்னா உலகத்துக்கு வந்துடுறாங்க. இனிமேல் நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோன்ற மாதிரி வந்து உலகத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ ஆடமும் ஈவும் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப வருத்தப்படுறாங்க. புக் 11 ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா காடு வந்து என்ன பண்ணுறாருன்னா மைக்கேல்ன்ற ஒரு ஏஞ்சலை வந்து ஈடனுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாரு. ஸோ அந்த மைக்கேல் வந்து என்ன பண்ணுறாருன்னா நேராக போய் ஆடமை வந்து பார்க்குறாரு. பார்த்து ஆடமுடைய ஃப்யூச்சர் வந்து எப்படி இருக்க போகுது, அவருடைய ரிடம்ஷன் வந்து எப்போ நடக்கும்ன்ற விஷயத்த வந்து சொல்கிறாரு. அதுக்காக மைக்கேல் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஆடமை வந்து ஒரு பெரிய மவுண்டனுக்கு வந்து கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து ஆடமுக்கு வந்து ஒரு விஷன் வந்து காட்டுறாரு. உலகத்தோடைய ஹிஸ்ட்ரியை வந்து காட்டுறாரு. அது வந்து ஃப்ளட்டு வரைக்கும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்ற விஷயத்த வந்து ஆடம் கிட்ட வந்து மைக்கேல் வந்து சொல்கிறாரு. புக் 12 இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மைக்கேல் வந்து என்ன பண்ணுறாருன்னா கிறிஸ்டியானிட்டியோடைய கம்ப்ளீட் ஹிஸ்டரியும் வந்து அப்படியே வந்து ஆடம் கிட்ட வந்து ஒரு விஷனாக வந்து காட்டுறாரு. அதாவது இஸ்ரேலோடைய ஹிஸ்ட்ரி, அந்த ஃப்ளட்டு, ஜீசஸ் கிரைஸ்டோடைய கம்மிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து விஷனாக வந்து காட்டுறாரு. அதுக்கப்புறமா மைக்கேல் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு ப்ராமிஸ் வந்து ரெனிவல் வந்து பண்ணுறாரு. கட்டாயம் ரிடம்ஷன் வந்து உண்டுன்ற மாதிரி ஒரு ரெனிவல் ப்ராமிஸ் வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் மைக்கேல் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஆடமையும் ஈவையும் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து ஈடனோடைய கேட்டுக்கு வந்து கொண்டு போகிறாரு. ஸோ அந்த கேட்டுக்கிட்ட நின்றுக்கிட்டு ஆடமும் ஈவும் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. கட்டாயம் அவங்களுக்கு வந்து சால்வேஷன் வந்து கிடைக்கும்ன்ற மாதிரி நம்பி
அவங்க வந்து அப்படியே உலகத்துக்கு வந்து வர்றாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த 12 புக்ஸ் மூலமாக பேரடைஸ் லாஸ்ட்டில் ஜான் மில்டன் வந்து எழுதியிருக்காரு.